என்ன பண்ணோம் பேசணும். ஒரு ப்ரொடியூசர் சினிமா ப்ரொடியூசர்லாம் கிடையாது. 10 ரூபாய் கூலிங் கிளாஸை போட்டு என்ன பண்றாப்ல, அதாவது நம்ம கருணாகரன் அண்ணன், உசிலம்பட்டி பால் டிவி கருணாகரன் அண்ணன் அங்க நிக்கிறாங்க. ஆனா கை காட்டுங்கண்ணே. நம்ம கேபா தம்பி இருக்காப்ல, ஜபஸ்டின் சகோதரர் இருக்காப்ல, நம்ம இவங்க பேர் வந்து விஜயராஜ். நாங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கொல்லங்கோடு அப்படின்ற அது வந்து நாகர்கோயில்ல இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் உள்ள ஒரு கிராமம். அது கணக்குக்கு கேரளா பார்டர் வரும். அங்க இப்ப நாங்க எங்க நிக்கிறோம் அப்படின்னா திருநெல்வேலி பைபாஸ், திருநெல்வேலி தாண்டி, ஆமா வள்ளியூர் பைபாஸ். இன்னும் நாகர்நேரி டோல்கேட் வரல. இப்ப அங்க போய் பார்த்து ஒரு குடும்பம் கஷ்டம், ஆமா கஷ்டன்றது எல்லாருக்கும், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் இருக்கும், நண்பருக்கும் இருக்கும், என் கருணாகரனுக்கும் இருக்கும். ஆனா அந்த குடும்ப கஷ்டம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க குடும்பத்துல எல்லாருமே ஹேண்டிகேப். 4 பேருமே ஹேண்டிகேப். 4 பேருமே உடல்ல உள்ள உறுப்புகள் பலவீனப்பட்டவர். வேலைக்கு போக முடியாது, சாப்பிட முடியாதுன்றப்ப என்ன பண்ண முடியும்? அந்த மாதிரி ஒரு குடும்பத்தை தத்தெடுத்து அவர்களுக்கு தேவையான மளிகை ஜாமான் டிக்கியில இருக்கு. அது ஒரு ஜொல்லு வேற ஒன்று தொலைச்சிட்டாங்க. அதுவுமே ஜொல்லு, அதாவது நகை என்ன நீங்க நினைக்கலாம், கஷ்டத்துல இருக்கவங்களுக்கு போய் நகையா அப்படின்னுட்டு. அதாவது இன்னைக்கு நகைன்றதே பல பேரோட வீடுகள்ல வந்து பாதி நாள் மார்வாடி கடைக்கு ஒரு கஷ்டத்துல வந்து வச்சு திருப்புறது, இதுக்குதான் நிறைய குடும்பங்கள், நடுத்தர குடும்பங்கள்லாம் பயன்படுத்துறோம். அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு செயின், அதை தான் தொலைச்சிட்டாங்க. அதை விட அதிகமா ஒரு 6 கிராம் 7 கிராம் மோதிரமா அவங்க வீட்டில் ஏதாவது ஒரு கஷ்டம்னா அந்த நகையை அடமானம் வச்சு தான் செலவுக்கு பண்ணக்கூடிய ஒரு குடும்பம். அதை அவங்க தொலைச்சதுனால இப்போ அதோட அதிகமா, அந்த கால் பவுனோட அதிகமா செஞ்சு பெருசா செஞ்சு அவங்களுக்கு அவசர தேவைகளுக்கு பயன்படுத்திப்பாங்க. ஆமா, அவங்களுக்கு மாசம் நம்ம போய் ஒரு அப்படி பண்ணாம இது அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்பா, இது மாசம் ஹெல்ப் பண்றோம். அது போக அவங்களுக்கு தேவை, ஏன்னா அவங்க அதனால பாரப்பட்டு அழுகுறாங்க இல்லையா. நகை தொலைஞ்சு போச்சு, சின்ன பிள்ளை தொலைச்சிருச்சு. ஸோ அந்த கஷ்டமும் அவங்க படக்கூடாது. ஒரு இழந்ததை மீட்டு கொடுத்துட்டு அது போக நம்ம ரெகுலரா உணவு உடை கொடுக்குற மாதிரி தேவை. அது போக ஒரு மொபைல் ஃபோன், அவங்க கிட்ட ஒரு ஃபோனே இல்லாத குடும்பம், சத்தியம் கேட்கறதுக்காக ஒரு மொபைல் ஃபோனும் வந்து வாங்கி கொடுக்கறதுக்காக போய்கிட்டு இருக்கோம். இந்த ஊழியத்திற்காகவும் நம்ம உசிலம்பட்டி பால் டிவி கருணாகரன் அண்ணன் அவங்க தேவ அக்கினி சபை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக பண்ணக்கூடிய இந்த ஊழியத்திற்காக அவங்க சபையார் அனைவருக்காகவும் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கிட்ட என்ன பண்ணிப்போம், ஜெபம் பண்ணிப்போம். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற, நீங்கள் எங்கேயும் தேடிலாம் அலைய வேண்டாம், உங்கள் வீட்டை விட்டு வெளியே போங்க. இதே மாதிரி உடல் ஊனமுற்றவங்க, கை கால் சூம்புனவங்க, பூனர், குருடர், சப்பானியர், ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு உங்க கையாலே என்ன பண்ணுங்க, ஒரு மாசம் மளிகை ஜாமான் வாங்கி கொடுங்க. பசியா இருந்தேன், என் பசியை தீர்த்தீங்க. தாகமா இருந்தேன், எனக்கு தண்ணி கொடுத்தீங்க. இப்போ நம்மவுமே வெளியில இருந்தெல்லாம் ஃபண்டுல நம்ம சபையில இருக்க மக்கள் தான் போறாங்க. அதே மாதிரி இப்போ எங்கள்கிட்ட கொடுக்குறோன்றாங்க இல்லையா, அவங்களுமே நாங்க என்ன சொல்லுவோம்னா, நீங்க உங்க வீட்டு பக்கத்துல இருக்கவங்க நீங்க கண்ணில் காண்றீங்க இல்லையா, அவங்களுக்கு டைரக்டா நீங்க போய் உதவி செய்யுங்க அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். ஆமா, அன்னைக்கு தசம பாகத்தை பண்டக சாலையில் கொண்டு வந்து வச்சு காய்கறிகளை என்ன பண்ணாங்க, பிரிச்சு அங்க இருக்கிற பாஸ்டர்மாருக்கும் அதே சாப்பாடு, விசுவாசிகளுக்கும் அதே சாப்பாடு, அதாவது ஒரு கிடா கொடுத்தவங்களுக்கும் அதே ஒரு வாய் சாப்பாடு, ஒரே ஒரு மஞ்சத்தூள் பாக்கெட்டு இல்ல உப்பு இம்புட்டுக்கான இல்ல கொடுக்காதவங்களுக்கும் அதே சாப்பாடு, சமநிலை பிரமாணம். அதுதான் தசம பாகம். அந்த மாதிரி தேவ அக்கினி சபை மூலமா அங்க உள்ள விசுவாசிகள் கொடுக்கக்கூடிய காணிக்கைய என்ன பண்றாங்க, விசுவாசிகளுக்குள்ள இதே மாதிரி வெளியே இப்ப இவங்க கிட்ட இருந்தெல்லாம் ரிட்டர்ன் என்ன ஆகாது, வராது. இப்போ இந்த கொல்லங்கோடு இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி போய் அந்த குடும்பத்துக்கு ஒரு ஜொல்லு கொடுத்து, ஒரு மொபைல் கொடுத்து, ஒரு மளிகை ஜாமான் கொடுத்து, கார்ல அண்ணன் பெட்ரோல் போட்டு எல்லாம் வராங்கல்ல, அவரோட காசு தான் அது, காணிக்கை காசு கிடையாது. அவரோட உழைச்சு அந்த இரும்பேட்டையில வேலை பார்க்குறாரு, அந்த பணத்துல தான் டிராவல் ஃபுல்லா அவரோட செலவு, அதுல காணிக்கையில இருந்து இருக்கும் ஃபுல்லா அவரோட செலவு, பிளஸ் அவரோட சம்பாத்தியமும் வந்து காணிக்கையில வந்து. ஸோ அவர் இலவசமெல்லாம் இது பண்ணல. மக்களோட காணிக்கை பணமும் ஆடாகுது, அவளோட உழைக்கிற மொத்த பணமும் அதுல தான் மொத்தமாக தான் செலவு பண்ணும்.
நானே நேர்ல போயிருக்கேன். பால் டிவி உசிலம்பட்டி கருணாகரனை வந்து ஒரு கொல்லம்பட்டை வச்சிருக்காங்க. கொல்லம்பட்டம்னா அந்த டை அச்சு இரும்பு ஊருக்கு ஊத்துறது. அதை நானே போய் ஒரு நாள் வீடியோ எடுத்து நம்ம மொபைல் ஹீட் ஆகி போய் அந்த வீடியோவை கடைசியில் அப்லோட் பண்ண முடியாம அந்த படமே விழலை. அந்த அளவுக்கு உள்ள வந்து அக்கினி. அந்த இதுல உள்ள பணத்துல தான் இந்த பெட்ரோல் போடுறது, இந்த இப்போ இன்னைக்கு மத்தியானம் சாப்பிட போறது, இந்த மாதிரி செலவுகள். அது போக அந்த தேவ அக்னி சபையில உள்ளவங்க அவங்க கொடுக்குற காணிக்கைகளை வச்சு இந்த மாதிரி உதவிகள். அது போக எங்களை விமர்சிக்கிறவங்களுக்கு என்ன சொல்றோம்னா, இதே மாதிரி நீங்கள் 4 பேர் விசாரிச்சு விமர்சிங்கன்னு தான் சொல்றோம். இப்ப நாங்க வந்து அடுத்த பாஸ்டரை குற்றவாளியா தீக்கிறோம். ஏன் அவன் செஞ்ச குற்றத்தை நாங்க செய்யறது என்ன காரணம்னா, நாங்க வந்து அவனை மாதிரி ஓசியை காணிக்கை வாங்கி சாப்பிடுறது கிடையாது. நாங்களும் உழைச்சு, நானும் இன்னைக்கு வேலைக்கு லீவ் போட்டு தான் வந்திருக்கேன். என்னோட இதுல லாசாப்பையில தான் வரேன். எங்களை சபையில இருக்கவங்க எல்லாருமே உழைச்சுதான் இது பண்றோம். உழைச்சுதான் அடுத்தவங்களுக்கு கொடுக்குறோம். இதே மாதிரி குற்றவாளியை தீக்கிறவங்க இப்ப மத்த பாஸ்டர் எங்களை குற்றவாளியை தீக்கிறோம். நாங்க எதனால குற்றவாளியை தீக்கிறோம்னா, வாங்குற காணிக்கையே திக்கெட்ரப்புல விதவை பரதேசிக்கு பிடிச்சு கொடுக்க சொல்லி. கரெக்ட். அந்த இப்ப பொதுவா சொல்றாங்க இல்லையா, நீங்க மற்றவங்களை குற்றவாளியா தீக்காதீங்க அப்படின்னு. எந்த விஷயத்துல குற்றவாளியா தீக்கிறோம்? நீங்க காணிக்கையை பிரிச்சு கொடுக்கல, நாங்க பிரிச்சு கொடுக்குறோம். இப்ப நீங்க எங்களை குற்றவாளியா தீக்கிறேன், நீங்க காணிக்கை பிரிச்சு கொடுத்துட்டு எங்களை குற்றவாளியா தீக்கலாம். அதான கரெக்ட். அதைத்தான் நாங்க வரவேற்கிறோம். அந்த மாதிரி உதவிகள் என்ன பண்ணுங்க. அதை விட்டுட்டு இந்த ஆடுறவன் குதிக்கிறவன் யூடியூப்ல பிரபலமா இருக்கிறவங்க ஒரு இது என்னது ஃபேமஸ் ஃபிகரு இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா இப்படி அடுத்த ஒரு மனைவிக்கு செலவு பண்றது. இப்போ நம்ம இந்த பார்த்தோம் இல்லையா, இப்போ இந்த கதை அந்த மாதிரி இன்னொன்று ஒரு விஷயம் சொல்றேன். இப்போ ஏன் அந்த காமசாமியார் வந்து அந்த பொண்ணு கூட இருக்கிறாப்புல, அந்த பொண்ணு விபச்சாரி, கேரளா பொண்ணு விபச்சாரின்றது அவருக்கே தெரியும். 80 லட்சம் ரூபாய் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க உங்க காணிக்கை பணம் அந்த விபச்சாரி கிட்ட லாக் ஆயிருக்கு. இப்ப அந்த 80 லட்சம் ரூபாவை இவரால என்ன பண்ண முடியாது, உங்களோட காணிக்கை பணத்தை காமசாமியார் கோயம்புத்தூர் அவரால இப்போ அந்த பொண்ணுகிட்ட இருந்து வாங்க முடியல. இவருக்கு யுஎஸ் விசா கேன்சல், காமசாமியாருக்கு. அந்த பொண்ணுக்கு யுஎஸ் விசா கன்ஃபார்ம். ஒருவேளை அந்த பொண்ணு அமெரிக்காவில் போய் செட்டில் ஆயிடுச்சு, இந்த 80 லட்சத்தை அவரால் என்ன பண்ண முடியாது, மீட்டெடுக்க முடியாது. அவருக்கு ஏன் விசா கேன்சல் ஆச்சு? அண்ணே அந்த கோல்டு ரிங் கொடுக்க போறோமாண்ணே? ஆமா, அது தொலைஞ்சு அவங்களுடைய பொருள் தொலைஞ்சதுக்காக நம்ம அதை ஈடுகட்டி அவங்களுக்கு அந்த, ஏன்னா ஒரு அவசரம்னா அவங்க செலவு பண்ணிக்குவாங்க. ஒரு அடவுட வச்சு செலவு பண்ணிக்கலாம். நம்ம திடீர்னு எங்கேயாவது இருப்போம், நம்ம அவசரத்துக்கு நம்ம உதவி பண்ண முடியலன்னாலும் பயன்படுத்திக்குவாங்க. அதனால அந்த பொருள் செஞ்சிருக்கேன். அந்த கோல்ட் ரிங் கொஞ்சம் காட்டலாமா? இது புது போன் என்ன? போன் அவங்களுக்கு சத்தியம் கேட்கறதுக்காக. சரிண்ணே சார், அந்த ரிங்கு காட்டுங்கண்ணே. இந்த ரிங் தான் கருணாகரனே அவங்க சபையில உள்ள விசுவாசிக்கு கொடுக்க போறாங்க. எதுக்குன்னா உங்க வீட்டுல ஒரு நகை தொலைந்து விட்டது. அது வேற ஒரு சின்ன நகை தானா, கொஞ்சம் அவங்க கிட்டத்தட்ட 1/2 பவுன் மேல பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா ஒரு அடகு வச்சுக்கலாம். இப்படி ஒரு ஊழியம் இருக்கிறதே பெரிய விஷயம். ஓகேண்ணே, போனும் வாங்கி கொடுக்குறோம். போன் எல்லாம் கவர்லாம் போட்டுட்டாங்க. ஆமா, இது புது போன். ஏன்னா சத்தியம் கேட்டுக்கிறீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாம்சங் போன், புது போனு, கவர்லாம் போட்டு வச்சிருக்காங்க. ஓகே, அவருக்கு ஏன் விசா கேன்சல் ஆச்சு அப்படின்றத நான் அடுத்த வீடியோல சொல்றேன். அப்போ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்க போட்ட காணிக்கை ஒரு விபச்சாரி கிட்ட என்ன ஆகுது? அவ அதை வச்சு என்ன பண்ணுவா? என்ன அடுத்தவன் குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு, அடுத்தவன் குடும்பத்தை சீரழிக்கிறதுக்கு, அடுத்தவனை கரெக்ட் பண்றதுக்கு சாபத்துல அவங்களுக்கு பங்கு இருக்கு, கட்டாயம் இருக்கு. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க அந்த மாதிரி சொல்றாங்களா பிரதர்? இப்ப அவங்க பாஸ்டர் என்ன வேணா தப்பு பண்ணவங்க எது பண்ணலாம், காணிக்கை கொடுத்துட்டு எல்லாம் ஆண்டவர் பாத்துக்கிறோம்னு சொல்றாங்க. ஆமா, இப்போ இது எப்படி? இப்போ அவங்க வீட்லயே யாரோ திருட போறாங்க, கத்தி முனையில புடிச்சிருக்காங்க, ஆண்டவர் பாத்துக்க பேசாம இருப்பாங்களா? அவங்க வீட்டுல ஒரு பொருள் கொல்ல போகுதுன்றப்ப ஒரு வேகம் வருது இல்லையா? அதே மாதிரிதான் ஒரு சபையில நடக்குது. நம்ம வீட்டுல நடக்கிறதா நம்ம சபையில நடக்கும். அதை நம்ம தட்டி தானே கேட்கணும். இல்லாதவங்களுக்கு நீங்க ஒரு வாய் சோறு கொடுத்தீங்கன்னா நீங்க தான் கடவுள், நீங்க தான் இயேசு கிறிஸ்து, சாமி, நான் என் குல சாமிம்பாங்க. அதே நேரங்கள்ல அது ஆசீர்வாதம். அதே நேரத்துல இந்த மாதிரி விபச்சாரி கிட்ட போயிட்டு 80 லட்சம் 90 லட்சம் 1 கோடி ரூபாய் அதை மீட்டெடுக்க முடியாம அவரு அங்க உளுந்து கிடக்காரு அப்படின்னா அந்த சாபமும் உங்களுக்கு தான். கரெக்டுங்களா?
நன்றி நன்றி.